ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே. அண்ட் இன்னைக்கு நீங்க மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருந்தேன். என்னன்னா நிஃப்டில வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ட்ரேட் எடுத்திருந்திருப்பேன். நான் இன்னைக்கு ஹை டைம் ஃப்ரேம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் லோவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ட்ரேட் கிடைச்சது. அதில தான் எடுத்திருப்பேன். கன்ஃபர்மேஷன் லைக் நான் இன்னைக்கு போனது வந்து லைக் லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன்ல போய் ட்ரேட் எடுத்திருந்தேன். ரிஜெக்ஷன் குடுத்து ரீடெஸ்ட் கிடைச்சது. ஆனா, எனக்கு இன்னைக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு 4800 சம்திங் நான் இன்னைக்கு லாஸ் புக் பண்ணிட்டு வெளிய வந்துட்டுருப்பேன். ஓகே, ஃபைன். ஆ இப்ப நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுன்றது ஷார்ட்டா பார்த்துடலாம். ஓகே. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்து சப்போர்ட் குடுங்க. ஓகேங்களா? ஃபைன். ஆ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னா, இப்ப நமக்கு ஒரு பிரேக் அவுட் குடுத்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் குடுத்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு டைரக்ட்டா பிரேக் அவுட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இப்ப ப்ரோ கால் ஆப்ஷன் போலாமான்னா, ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். என்னன்னா, ஆ இன்னைக்கு நான் நேத்தே சொல்லியிருப்பேன். நிஃப்டில ட்ரேட் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா நான் இன்னைக்கு மார்னிங் என்ட்ரி கிடைச்சம்போது நான் எடுத்திருப்பேன். ஓகே, நோ ப்ராப்ளம். பார்த்துக்கலாம். இப்ப நாளைக்கு என்ன கான்செப்ட்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சப்போர்ட் எடுக்குதுன்னா, ரிவர்சல் இந்த லோ டூ ஹை வரைக்கும் நம்ம ஷார்ட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்டின்னா, லோ டூ ஹை என்னும்போது நமக்கு மினிமம் ஒரு 152 பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிரும். இல்ல நீங்க இங்க வாங்கிட்டு நீங்க லாங் ட்ரேடா ஹோல்ட் பண்ணா, இதுவரைக்கும் கூட நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஆனா நீங்க சேஃபா போறீங்க அப்டின்னா, இந்த ரெசிஸ்டன்ட் பேட்டர்ன்க்கு மேல பிரேக் அவுட் குடுக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ரேஞ்ச் இருக்குங்களா? இப்ப இதுக்கு மேல பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்ததுன்னா, நம்ம லாங் ட்ரேடிங்க நாளைக்கு கால் ஆப்ஷன்ல இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி நாளைக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு டைரக்ட்டா பிரேக் அவுட் குடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 57,262 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் ஜோன் ஆக்ட் ஆகும். ப்ரோ அதெல்லாம் ஓகே. இப்ப புட் ஆப்ஷன் எங்க போகும்னா, இப்ப இங்க லோல போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்தாலும் இதுவரைக்கும் தான் நம்ம டார்கெட். இப்ப இந்த 56,952க்கு கீழ போச்சுன்னா மட்டும் தான் நம்ப நாளைக்கு மார்க்கெட்ல வந்து நம்ம செல்லிங் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதுவரைக்கும் நீங்க பையிங் ட்ரெண்டே ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த லைனுக்கு மேல நமக்கு பிரேக் அவுட் 57,262க்கு மேல போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்தா இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல ஓப்பன் மார்க்கெட்ல கன்சால்டேஷன் நீங்க எடுக்குதுன்னா, திருப்பி மார்க்கெட் வந்து ஹைல தான் போக பாசிபிள். பேட்டர்ன் லோ வர கொஞ்சம் பாசிபிள் கம்மி தான். அதுக்கேத்த மாரி நீங்க ரிஜெக்ஷன்லாம் குடுக்குதுன்னா, நீங்க ட்ரேட கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப சிம்பிளா டிராப் பண்றேன் பாருங்க. பிரேக் அவுட் இங்க குடுத்தோம்னா, லைக் இங்க கால் ஆப்ஷன் போகலாம். இல்ல இந்த பேட்டர்ன்குள்ள குடுக்குதுன்னா, இங்க ரீடெஸ்ட் தான் இங்க நம்ம புட் ஆப்ஷன் போகலாம். லாங் புட் ஆப்ஷன் நீங்க போனோம் அப்டின்னா, லைக் நமக்கு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் இங்க வந்து நமக்கு குடுத்துச்சுன்னா, லாங் புட் ஆப்ஷன் போகலாம். ஓகேங்களா? இதுதான் நாளைக்கான பேங்க் நிஃப்டி கான்செப்ட். ஃபுல் வியூ ஷோ பண்ணா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா ஐடியா கிடைக்கும். ஓகே. இப்போ ப்ரோ அது நமக்கு இங்க வந்துச்சுன்னா, டார்கெட் இங்க என்ட்ரி எடுத்தா டார்கெட் எங்க வைக்கலாம்னா, அதுக்கு இருக்கிற ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் நமக்கு டார்கெட் ஆக்ட் ஆகும். நாளைக்கு 57,536 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இப்ப நமக்கு லோ டூ ஹைன்னும்போது எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னா, லோலருந்து ஹை வரைக்கும் நமக்கு ஒரு 268 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு சாலிடா கிடைச்சிரும். ஓகே. இத கிளியரா பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது நமக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் போயிடலாம். நிஃப்டி வந்து ஒரு கிளியர் வியூ கிடைச்சிருக்கு. என்னன்னா நமக்கு ரெசிஸ்டன்ட் கிட்ட டிராவல் ஆகுது. இன்னும் பிரேக் அவுட் குடுக்கல. நாளைக்கு என்னன்னா ஒரு லைன் டிரா பண்றேன். அந்த லைன் டிரா பண்ணா உங்களுக்கு மேபி புரியும். இந்த 25,229 இப்ப நிஃப்டி வியூ கிளியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, ஈஸியா மார்க்கெட் ஃபாலா நமக்கு ஃப்ரீயா நமக்கு ரெசிஸ்டன்ட் வந்து 23,352 வரைக்குமே நாளைக்கு ஈஸியா மார்க்கெட் மூவ் ஆயிடும். அப்ப லோ டூ ஹைன்னும்போது நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்டின்னா, நமக்கு ஒரு 117 பாயிண்ட்ஸ் ஈஸியா குடுத்துரும். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நிஃப்டி வந்து இந்த ரேஞ்ச்ல குடுக்குதுன்னா, இங்க எடுக்குதுன்னா, இங்க இருந்து நமக்கு ஈஸியா வந்து மார்க்கெட் வந்து ஃப்ரீயா நமக்கு இந்த ரேஞ்ச்ல அப்ல மூவ் ஆயிடும். ஓகேங்களா? இதுல கிளியரா பார்த்துக்கோங்க. இல்ல அது ஓகே ப்ரோ. இப்ப பேட்டர்ன்க்குள்ள நமக்கு வருது. ஆ இந்த ரேஞ்ச்க்குள்ள நமக்கு மார்க்கெட் வந்து ரேஞ்ச்க்குள்ள ரீடெஸ்ட் திருப்பி மார்க்கெட் இங்க எடுக்குது அப்டின்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப மார்க்கெட் வந்து இங்க இங்க கன்சால்டேஷன் எடுக்குது. ஓகேங்களா? இங்கருந்து மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் போயிடுச்சு. இப்ப இதுக்குள்ளே நாளைக்கு டிராவல் ஆகுதுன்னா, எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நிஃப்டிக்கு சொல்றேன். நிஃப்டி ஒன்ஸ் இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்துருச்சுனா மட்டும் தான் கால் ஆப்ஷன் போகணும். இங்கலாம் வந்துச்சுன்னா எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. நிஃப்டிய ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரே ஒரு லெவல் தான் நிஃப்டிக்கு. இந்த 25,229 அது ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கலாம். கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா அந்த பாயிண்ட்ன்னு இல்ல. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கலாம். அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி லெவல்ஸ் இது மட்டும் தான். பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் இன்க்ளூடிங் ஓஐ டேட்டா பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு டேட்டாவோட ரிஜெக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, மொமெண்டம் சைட்ல இன்னைக்கு புட் ஆப்ஷன் சைட்ல மூவ் அதிகமா இருந்தது. புட் ஆப்ஷன் சைட்னா உங்களுக்கே தெரியும். எந்த பக்கம் நமக்கு வால்யூம் அதிகமா இருக்கோ, எந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும்னு உங்களுக்கு மேபி ஓஐ டேட்டா லேர்ன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே இதுதான் கான்செப்ட். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆ
நாளைக்கு கொஞ்சம் பொறுமையா எடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல ட்ரேட் எடுத்திருப்பேன். நாளைக்கு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் ட்ரேடு. சேஃபா தான் எடுக்கணும். ஓகே. அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மெம்பர்ஷிப்ல இன்ட்ரஸ்டட் பீப்பிள்லாம் இன்னைக்கு நான் இந்த லெவல் நான் மெம்பர்ஷிப்லயுமே குடுத்திருந்திருப்பேன். ஓகே. இன்ட்ரஸ்டட் பீப்பிள் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த ஆகஸ்ட் 4 வந்து நம்ம அடுத்த பேட்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வில்லிங் நம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி ஸ்லாட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச்.